இருக்கிறீங்களா? இன்னைக்கு தட்டைப்பயிறு வச்சு சொரக்காய் போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, சொரக்காய் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். புளி நல்லிக்காய் அளவு எடுத்து வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன். மிளகு அரைச்சி வச்சிருக்குது. தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சிருக்குது. வாங்க தாளிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா காய் வெந்த பின்னாடி அதை வேக வச்ச தட்டைப்பயிரும் புளியும் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றிடலாம். புளியும் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வறுப்போம். வாங்க தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடு சொரக்காய் குழம்பு ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.